பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல வாழக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட அடிப்படை உரிமை எதுவுமே பாகிஸ்தான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கல அப்படின்னு சொல்லி நேத்து பார்த்தீங்கன்னா போராட பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு அரிசி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு கோதுமை கேட்டா கொடுக்கறது இல்லை, எலக்ட்ரிசிட்டியை பார்த்தீங்கன்னா கட் பண்றாங்க, இன்டர்நெட்டை பார்த்தீங்கன்னா கட் பண்றாங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் கவர்மெண்ட் இந்த பிஓகே சேர்ந்த மக்கள் கிட்ட அராஜகம் வேலையில பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அதை தட்டி கேட்கிற விஷயமா ஜேஏஎஸ்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல கிட்டத்தட்ட 30 பேர்த்த பார்த்தீங்கன்னா குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளி இருக்கிறாங்க பாகிஸ்தான் ராணுவம். அதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 குழந்தைகளும் 7 பிரெக்னன்ட் உமனும் பார்த்தீங்கன்னா அடங்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை பார்த்தீங்கன்னா பிஓகேல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல பாகிஸ்தான் ராணுவம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது உள்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா விட்டு வரல. கிட்டத்தட்ட கடைசி ஒரு 16 மாசங்களா கிட்டத்தட்ட 6 ஸ்பை சேட்டலைட்டை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது எதோட உதவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைனாவோட உதவினால. இந்த ஸ்பை சேட்டலைட்டோட முக்கியமான ஒரு டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நம்ம மிலிட்ரி பேஸ் எல்லாம் எப்படி எப்படி அவங்க ஒர்க் பண்றாங்க, எங்கெங்க மூவ்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லி எவ்ரி 2 days ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ரெசல்யூஷன்ல இமேஜை கேப்சர் பண்ணி பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டு இருக்குது. ஸோ என்னதான் நடக்குது பிஓகேல, அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பை சேட்டலைட் எதற்காக லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணுமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 செட் ஆஃப் மக்கள் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் மக்கள் எப்படின்னா எங்களை நீங்க இந்தியா பக்கமே விட்டுருங்க, நாங்க இந்தியா கூடயே போய் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறாங்க. இன்னொரு மக்கள் என்னன்னா இல்ல நாங்க பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூடயே போய் சேர்ந்துக்கிறோம், பாகிஸ்தான் தான் எங்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 மக்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் என்னதான் தனித்தனி சித்தாந்தத்துல இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான அடிப்படை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உணவு, அங்க உறங்க பார்த்தீங்கன்னா இடம், அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு பாத்தீங்கன்னா தேவை. சோ இந்த அடிப்படை விஷயமே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் இந்த பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர்ல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் பாத்தீங்கன்னா கொடுக்காம பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீட், அதாவது பாத்தீங்கன்னா இந்த கிராசரிஸ் எல்லாம் விலை பாத்தீங்கன்னா கூடிக்கிட்டே இருந்திருக்கு. அதையும் பாத்தீங்கன்னா கேட்டா அதுக்கும் பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அப்படியே பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, அங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லும் பாத்தீங்கன்னா அதிகமரிச்சுட்டே இருந்திருக்கு. அதைய கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் இல்ல. சோ அது மட்டும் இல்லாம அங்க இருந்து பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய நிறைய பெரிய பெரிய ஆளுகள், மிலிட்ரியில இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல கவர்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இங்க மக்கள் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே பாத்தீங்கன்னா வழி இல்லாம இருக்கிறாங்க, ஒரு கரண்ட் இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் லக்ஸரியான ரெசார்ட் மாதிரி பெரிய பெரிய ஒரு பங்களா எல்லாம் கட்டி அங்க பாத்தீங்கன்னா எலைட்டா பாத்தீங்கன்னா வாழ்றாங்க. சோ இதை எதிர்த்து தான் இந்த ஜேஏசி அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு, இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு குழு என்ன பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் பார்த்து நம்மளால சும்மா இருக்க முடியாது, நம்ம போராட்டத்துல இறங்குவோம் சொல்லி பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து பாத்தீங்கன்னா போராட்டத்துல பாத்தீங்கன்னா இறங்குறாங்க. சோ அப்படி இறங்குற மக்களை பாத்தீங்கன்னா குருவி சுடுற மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களையும் பாத்தீங்கன்னா சுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா ஒரு 17 பேர் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அதிகமரிச்சுட்டே போயிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30 பேர் பாத்தீங்கன்னா அபிஷியலா சொல்லப்படுது. சோ இன்னுமே பாத்தீங்கன்னா அங்க நான் சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அங்க நடக்கிற எந்த பிரச்சனையும் நம்ம வெளியே போயிடுச்சுன்னா பாகிஸ்தானுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கனெக்ஷன் கேபிள், டேட்டா கேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா கட் பண்ணி விடுறதா இருக்கட்டும், அங்க இருக்கிற சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா பிளாக் பண்றதா இருக்கட்டும் சொல்லி இந்த மாதிரி விஷயங்களையும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா ஈடுபட்டு இருக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட இந்த ஒரு போராட்டத்துல 30 பேர்த்த பாத்தீங்கன்னா சுட்டுருக்காங்க. அதுல 13 குழந்தைகளும் 7 பிரெக்னன்ட் உமனும் பாத்தீங்கன்னா அடங்கப்படும். சோ இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை தான் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவம் செஞ்சிருக்கு. நம்மளே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாம் பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்கும் போதே தெரியுது எந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல் பாத்தீங்கன்னா அங்க சிவிலியன்ஸ் மேல பாத்தீங்கன்னா நடத்துறாங்க. அவங்க ஒன்றும் டெரரிஸ்ட் எல்லாம் கிடையாது, அங்க வாழ்ற சிவிலியன்ஸ் பாத்தீங்கன்னா நடத்துறாங்க. சோ பாகிஸ்தான் கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் பாகிஸ்தான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க கவர்னன்ஸ்,
பிஓகேல இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா இன்னுமே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட சேரல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் பாத்தீங்கன்னா இருக்காங்க. பிஓகேல இருக்கிற மக்கள் வேற, பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் வேற அப்படின்னு சொல்லிதான் அங்க இருக்கிற கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. சோ இதுக்கான மெயின் காரணமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு தாட்டு தான் அந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் பாத்தீங்கன்னா நடந்தது. அது மட்டும் இல்லாம இந்த போராட்டத்துல ஜேஏசி அமைப்பை சேர்ந்த முக்கியமான 4 தலைகள் பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவங்களோட தலைகள் அவங்களை யாராச்சும் கை காமிச்சு கொடுத்தீங்கன்னா உங்க ஒருத்தருக்கும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ரூபி படி 1 கோடி ரூபாய் சன்மானம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானோட ஆர்மி பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. சோ இந்த மக்களே பாத்தீங்கன்னா மக்களை காமிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் காசு தருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி இப்ப எடுத்திருக்காங்க. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நடக்குது. இந்த பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா யூகேல இருக்கிற பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா எதிரொலிச்சிருக்குது. அங்க இருக்கிற 30 எம்பி என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான்ல ஏதோ பாத்தீங்கன்னா வித்தியாசமா ஒரு அசம்பாவிதம் பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது. சோ இதை பாத்தீங்கன்னா நம்ம இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அதுக்கும் அங்க இந்த மாதிரி 30 பேர்த்த சுட்டு கொண்டதுக்கும் நம்மளும் பாத்தீங்கன்னா ஒரு காரணம். சோ நம்மளும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இந்த பிரச்சனைகளை முடிவு கொண்டு வரணும்னு சொல்லி 30 எம்பிஸ் பாத்தீங்கன்னா யூகே பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா நேற்று பேசி இருக்கிறாங்க. இல்லாம இந்த பிஓகேல பாத்தீங்கன்னா ஜூலை 27 பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் பாத்தீங்கன்னா வருது. இந்த அசம்பிளில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டோட்டலா 45 சீட்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல 45 சீட்ல 12 சீட்டு பாத்தீங்கன்னா பிஓகேல சேர்ந்த மக்களுக்காக நாங்க ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒதுக்கி இருக்கிறாங்க. இது வெறும் கண் துடைப்புக்காக ஒதுக்குனது மட்டும்தான். சோ அங்க நிக்க வைக்கிறவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய அவங்க பெரிய பெரிய இந்த மிலிட்டரியில இருக்கிறவங்க, இல்ல மிலிட்டரிக்கு ரொம்ப சொந்தக்காரங்க, இந்த மாதிரி ராணுவத்தில இருந்து வர்றவங்களா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பக்கத்துல இருக்கிற குடும்பத்தினரா இருக்கட்டும் சொல்லி இந்த மாதிரி ஆட்களை பத்தினா அந்த 12 சீட்லயும் பாத்தீங்கன்னா நிறுத்தி வைக்கிறாங்க. சோ இப்போ அங்க இருக்கிற இந்த ஜேஏசி அமைப்பு என்ன சொல்லுதுன்னா இந்த 12 சீட்டையும் நீங்க கேன்சல் பண்ணிருங்க, நீங்க எங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க பாகிஸ்தான்ல இருந்து எதை கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க. சோ நாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு ஒப்புக்கு சப்பானி மாதிரி நாங்க இங்க இருக்கிறோம், எங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ரைட்ஸும் கிடையாது. சோ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கோதுமை கேட்டா தர்றது இல்ல, கரண்ட் பில்ல பாத்தீங்கன்னா கட் பண்றீங்க, டேட்டாவை பாத்தீங்கன்னா கட் பண்றீங்க. சோ அது மட்டும் இல்லாம இதை தான் கட் பண்றீங்கன்னு சொல்லி பார்த்தா எங்களோட அடிப்படை உரிமையான இந்த எலெக்ஷன் நிக்கிறதும் பாத்தீங்கன்னா நீங்க கட் பண்றீங்க. சோ இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த 12 சீட்டும் வேண்டாம்னு சொல்லி இந்த ஜேஏசி அமைப்பு பாத்தீங்கன்னா போராட்டத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஜேஏசியை பார்த்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா சரிப்பா நீங்க எல்லாம் கரெக்டா கேக்குறீங்க, அதனால நீங்க பாத்தீங்கன்னா டெரரிசம் அப்படின்னு சொல்லி இந்த ஜேஏசி அமைப்பை சேர்ந்த அந்த குழுவை பாத்தீங்கன்னா பேன் பண்ணிடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆன்டி டெரரிசம் அப்படின்னு சொல்லி அந்த குழுவை பேன் பண்ணிட்டாங்க. பண்ணது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். சோ இப்படிப்பட்ட நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல உங்களுக்கு தெரியும், முன்னாடி இஸ்லாமாபாத் பக்கத்துல இருக்கிற நிறைய இடத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஐஎஸ்ஐயோட ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்கன்னா இருந்தது. நம்ம உள்ள போய் அடிச்சோம். சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தெரியல. இப்போ இங்க கோதுமை இல்ல, எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு சொல்லி மக்கள் போராடினா நீங்க பாத்தீங்கன்னா டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா பேன் பண்றாங்க. ஓகே ரைட், இதுதான் பிஓகேல நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இது எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா இதை கண்டுக்கிற மாதிரி கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியாவை நம்ம நோட்டை விடுவான்னு சொல்லி கிட்டத்தட்ட 16 மாசங்கள்ல 6 ஸ்பை சேட்டலைட்டை பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ பாகிஸ்தானோட ஹிஸ்டரியிலேயே 1961 இருந்து 2024 வருஷம் முடியும் கிட்டத்தட்ட 6 ஸ்பை சேட்டலைட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அதை 2024 விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற 13 மாசங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஸ்பை சேட்டலைட் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் லான்ச் பண்ணிருக்கிறாங்க. இது எப்படி பாகிஸ்தானால முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நம்ம சைனாவோட சப்போர்ட் இல்லாம பாகிஸ்தானால முடிஞ்சிருக்காது. கிட்டத்தட்ட இந்த 6 ஸ்பை சேட்டலைட்ல 5 ஸ்பை சேட்டலைட் பாத்தீங்கன்னா சைனாவோட ஹெல்ப்போட தான் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த சேட்டலைட்லாம் இப்போ குளோபல்ல எல்லா நாடும் லான்ச் பண்ணாதா, பாகிஸ்தான் மட்டும் தான் லான்ச் பண்ணதான் கேட்டீங்கன்னா எல்லா நாடும் லான்ச் பண்ணுவாங்க. இதுக்கு லான்ச் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. இதுல சேட்டலைட்டை லான்ச் பண்ண உடனே குளோபே பார்த்தீங்கன்னா கவர் பண்ற மாதிரி தான் எல்லா சேட்டலைட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா நாடும் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த குளோபல இருக்கிற அந்த சேட்டலைட் எங்க போய் நிற்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலார் ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் நிற்கும். அப்பதான் பார்த்தீங்கன்னா இந்த குளோபல இருக்கிற என்னென்ன விஷயம் நடக்குதோ சொல்லி அந்த சேட்டலைட்டுக்கு தெரியும். ஸோ பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்டா 35 டிகிரி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் நார்த் சைடா பார்த்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல இருக்கிறது மட்டும்தான் பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணுது. சோ இந்த நார்த் சைடும் பாத்தீங்கன்னா மெயினா எதை கேப்சர் பண்ணுதா நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற நம்ம மிலிட்டரி பேஸா இருக்கட்டும். சோ அது மட்டும் இல்லாம ராணுவ வீரர்கள் எந்தெந்த மூவ் பண்றாங்க, அவங்கவுங்க எங்க என்னென்ன மிலிட்டரி அசட்ஸ் இருக்கு, செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி எவரி 2 டேக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன்ல இமேஜை கேப்சர் பண்ணி இங்க சேட்டலைட்ல இருந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பை சேட்டலைட்
அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ஸ்பை சேட்டலைட் ஜம்மு அண்ட் காஷ்மீரை மட்டும் கேப்சர் பண்றது கிடையாது, இந்தியன் ஓஷன்ல எந்தெந்த நேவல் ஷிப்ஸ் எல்லாம் வருது, என்னென்ன அளவுக்கு ட்ரேட் பண்றாங்கன்னு சொல்லி எவ்வளவு பெரிய பெரிய ஷிப்ஸ் வந்தாலும் அதையும் ஹை ரெசல்யூஷன்ல கேப்சர் பண்ணி இந்த சேட்டலைட்ல இருந்து பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டு இருக்குது இந்த ஸ்பை சேட்டலைட். ஸோ இந்த ஸ்பை சேட்டலைட் 6 சேட்டலைட்ல முக்கியமான 5 சேட்டலைட் பார்த்தீங்கன்னா சைனாவோட உதவியா பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் குறிப்பிட்டு 16 மாசங்கள்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இப்போ குறிப்பிட்ட ஒரு காலமா பார்த்தீங்கன்னா ஈடுபட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இனிமே பார்த்தீங்கன்னா பிஓகேல போராட்டம் பார்த்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்குது. ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் கலெக்ட் பண்ண டேட்டா முடியும் பார்த்தீங்கன்னா 30 பேர் பார்த்தீங்கன்னா இறந்ததா சொல்லப்படுது, 400 மக்களுக்கு மேல இன்ஜுரி ஆனதா பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோங்கிறது பார்த்தீங்கன்னா அஃபீஷியலா பார்த்தீங்கன்னா இன்னும் வெளிவர கிடையாது, இன்னுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பாகிஸ்தான் ஒன்று சொல்றாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா இதோட இறப்போட அதிகம் பார்த்தீங்கன்னா நிறையா தான் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்டம் பண்றாங்க. ஸோ இந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் அவங்களை பார்த்தீங்கன்னா சடம் கூட பண்ணிக்காம நம்ம இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 ஸ்பை சேட்டலைட் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி இந்தியாவை பார்த்தீங்கன்னா வேவு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். பாய்.